ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Aamina சமையல். டுடே நம்ம சேனலில் பூண்டு சாதம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு முற்றிலும் புதிய சுவையில். இதுவரை நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி பூண்டு சாதம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம். ஹெல்த்தியான பூண்டு சாதம் டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு நமக்கு சைடிஷே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கூடவே கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இது 2 வரமிளகா, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வரமிளகா நல்லா பொரிஞ்சதுமே இதில் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள் எண்ணெயில். இப்போ இது கூட நம்ம 1/4 கப்பு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா லேசாக வதங்கிட்டு பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம 1 கப்பு பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் 1 சின்ன தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், பூண்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சுண்டி வதங்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன தக்காளி எதுக்கு சேர்த்துருக்கேன்னா இதில் லேசான புளிப்பு சுவை தரக்காக. தக்காளி பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கீங்க பாருங்கள். இது கூட நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வடித்த ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக வீட்டில் வடித்த பொன்னி அரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டேன். 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை போல் ஒரு பூண்டு சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Aamina சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.